Okay, students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard coordinate geometry exercise 5.5 first question ஓகேவா என்னன்னா find the center of the triangle whose vertices are அதாவது center of the triangle கண்டுபிடிக்கணுமா அதோட vertices வந்திருக்காங்க ஓகேவா இத வந்து நம்ம A ன்னு வெச்சுக்கலாம் இது B ன்னு வெச்சுக்கலாம் இது C ன்னு வெச்சுக்கலாம் ஓகே centroid of the triangle என்னது formula center of the triangle formula என்னன்னா x1 plus x2 plus x3 by 3 easy formula y1 plus y2 plus y3 by 3 இதுதான் centroid of the triangle ஓட formula ஓகேவா இது வந்து ABC இது வந்து x1 y1 x2 y2 x3 y3 ஓகேவா x1 என்னது 2 x2 என்னது -3 x3 என்னது 7 y1 என்னது -4 y2 வந்து -7 y3 வந்து 2 எழுதி வச்சிட்டோம்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யாது தப்பு வராது குறையும் ஓகேவா x1 plus x2 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3 இது மைனஸ்ல ரெண்டு பிளஸ்ல இருக்கு அப்போ 2 plus 7 plus 2 வந்து என்னது 9 9 minus 3 வந்து என்னது 6 by 3 ஓகே அது வந்து மைனஸ் வந்து -7 -4 ஆட் பண்ண என்ன வரும் -11 -11 plus 2 வந்து என்னது அப்போ சிம்பிள் டிஃபரெண்டா இருந்தா பெரிய நம்பர் சிம்பிள் -2 வந்து -9 by 3 இது 3 ஆ இருக்கும் 2 3s are 6 1 3s are 3 1 3s are 3 3 3s are 9 இப்போ 2, -3 இதுதான் என்னது centroid of the triangle ஓகேவா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா இந்த செகண்ட் அது centroid of the இது வந்து என்னன்னா இது A இது B இது C ன்னு வெச்சுக்கலாம் இதோட x1 y1 x2 y2 x3 y3 ஓகேவா அப்போ centroid of the triangle formula என்னது G equal to x1 plus x2 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3 okay x எல்லாம் minus x எல்லாம் plus பண்ணனும் y எல்லாம் plus பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணாதான் x1 என்னது -5 plus 1 plus -4 by 3 y1 -5 plus -4 plus -2 சைடுல எழுதும்போது நமக்கு என்ன செய்யாது மிஸ்டேக் வருது கேர்லெஸ் மிஸ்டேக் வருது குறையும் ஓகே எழுதி வச்சு எழுதி பாருங்க x1 என்னது x2 என்னது x3 என்னது ஓகேவா ஓகே இது ஒரே சிம்பிள் அப்போ என்னது -9 plus 1 என்னது -8 by 3 இது என்னது எல்லாமே மைனஸ் இருக்கு அப்போ அப்படியே மைனஸை போட்டு ஆட் பண்ணிடலாம் என்னது 9 plus 2 வந்து என்னது 11 -11 by 3 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாது அப்போ இதுதான் என்னது centroid of the triangle ஆன்சர் ஓகேவா அது வந்து நமக்கு டிவைட் ஆச்சு இது டிவைட் ஆகாது ஸோ அப்படியே எழுதிட வேண்டியதுதான் இதுதான் centroid of the triangle ஓகே செகண்ட் சொன்னது இந்த centroid of the triangle is at 4, அதாவது நம்ம centroid of the triangle ஃபார்முலா போட்டு செய்யணும் அதுக்கு ஆன்சர் கொடுத்தாங்க and 2 of its vertices are இது 3, -2 5, 2 அதாவது 3 vertices இருக்கும் ட்ரையாங்கிள்ல 2 vertices கொடுத்துட்டாங்க then find the third vertices of the triangle அதாவது நம்ம ஒரு centroid of the triangle-ஓட ஃபார்முலா எழுதி ஆன்சர் கண்டுபிடிப்போம் அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க அதுல vertices வந்து ரெண்டே 2 vertices கொடுத்துருக்காங்க அதாவது A B மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க C கொடுக்கல அந்த C என்னது கண்டுபிடிக்கிறதா இது கொஸ்டின் ஓகேவா நமக்கு இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம் 3, -2 B வந்து என்னது 5, 2ன்னு வச்சுக்கலாம் C தெரியாது அது என்ன இருக்கலாம் இது x1 x2 x1 y1 x2 y2 அப்போ இது வந்து x3 y3ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து என்னது centroid of the triangle formula centroid of the triangle formula என்னது x1 plus x2 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3 இதோட ஆன்சர் என்னதான் 4, -2 ஓகே இது கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் அது அப்போ இதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இது ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதில் அந்த இடத்துல ஆன்சர் எழுதிட்டேன் இங்கே வந்து x1 என்னது x1 y1 x2 y2 கரெக்டா இப்போ x1 என்னது நமக்கு 3 ப்ளஸ் x2 என்னது 5 ப்ளஸ் x3 வந்து x3 தான் by 3 அடுத்து y1 என்னது -2 y2 என்னது 2
ப்ளஸ் y3 என்னது y3 தான் 3 சீக்வல் டு வந்து 4, -2. இங்கே நான் நம்பர்லாம் சிம்பிளை பண்ணலாமா 8 + x3/3 இது என்னது இதுவும் இந்த மைனஸ் நம்பர் 0 ஆயிடும். அப்போ y3/3 சீக்வல் டு என்னது 4, இது ஒரு ஃபார்முலாவோட ஆன்சர் கொடுத்துட்டாலே இப்போ எழுதி நம்ம சிம்பிளை பண்ணாலே போதும். இப்போ பாருங்க இதுக்கு ஈக்குவல் இது இருக்கா, இதுக்கு ஈக்குவல் இது இருக்கா. அப்போ இதை எதுக்கு ஈக்குவல் இதை பண்ணிடலாம், அதுக்கு ஈக்குவல் அதை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 8 + x3/3 சீக்வல் டு 4. இப்போ இது இங்கே மேலே வரும்போது க்ராஸில் மல்டிப்ளை ஆகும். அப்போ 8 + x3 சீக்வல் டு 4 3s என்னது 12. x3 என்னது 12, இது அங்கே போகும்போது மைனஸ் ஆகும் -8. அப்போது x3 என்னது 4. x3யோட வேல்யூ என்னது நமக்கு 4. அடுத்து y3/3ங்கிறது தான் என்னது -2. இதுவும் ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா, இது இங்கே போகும்போது என்ன ஆகும் y3 = -2 × 3 என்னது -6. அப்போது y3யோட வேல்யூ என்னது -6. அப்போ 30. அப்போது தேர்ட் வெர்டிசஸ் என்னது, அதாவது C என்னது 4, -6. இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஈஸி தானே. அந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்கனாலே இதை எந்த மெத்தடில் ஃபார்முலாவுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னோ அதோட இது ஈக்குவல் பண்ணி எழுதினாலே கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா, ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் மீடியன் த்ரூ A of a triangle whose vertices கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எது மீடியன், அதாவது ஏலேன்னு வரக்கூடிய மீடியன் அதோட லென்த் கேட்டிருக்கோம். அப்போ ஏலோட மீடியன் நம்ம இங்கே ஜாயிண்ட் ஆகுது, அதை Dன்னு வச்சுக்கோ. இது BCயோட மிட் பாயிண்ட். அப்போது D is the மிட் பாயிண்ட் ஆஃப் BC. ஓகேவா, ஓகே, இதில் வந்து மிட் பாயிண்ட் இருக்குது. மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன். லைனோட ஃபார்முலா என்னது, அது ஈஸி தான். x1 + x2/2 y1 + y2/2 அவ்வளோதான். இதில் நமக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் BC தான் கண்டுபிடிக்கணும். BCனா Dன்னு அர்த்தம். ஓகேவா, BCயில் வந்து x1 என்னது, x1 வந்து 1. ஓகே, x2 வந்து என்னது 5, y1 வந்து என்னது -1, y2 வந்து 1. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, x1 + 5/2 -1 + 1/2. இது வந்து என்ன வரும் 6/2 0/2 வந்து என்னது 0 தான். அப்போ இது 1 2 2 3 2 6. அப்போ டியோட இது என்னது 3, 0. அடுத்து லென்த் ஆஃப் த மீடியன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டி கூட இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து லென்த் ஆஃப் த மீடியன் AD இதோட லென்த் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னது, √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இதில் என்ன எடுக்கணும், ஏயும் டி எடுக்கணும். ஏ என்னது -1, 3, டி என்னது 3, 0. இது x1 y1 x2 y2 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. x2 வந்து என்னது 2 3, x1 என்னது -1 the whole square plus y2 வந்து 0 -3 the whole square. ஓகேவா, ஈக்குவல் என்ன வரும் 3 + 1 the whole square plus -3 whole square equal to √4² plus 3² -3². ஓகே, 4² என்னது 16 plus 9 equal to என்னது 25. √25 5 into 5 என்னது √25. இப்போ இது என்னது 5 into 5 கரெக்டா. அப்போ என்னது ஒரு 5 தான் எனக்கு ஆன்சர். என்னது 5 யூனிட்ஸ். ஓகேவா, என்னது இதோட லென்த். அவ்வளோதான், ஈஸி. ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். இந்த வெர்டிஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் வந்து வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, 3 வெர்டிசஸ். ஓகே, இஃப் த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் அட் த பாயிண்ட், த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இது எழுதிடலாம். வந்து என்ன செய்யணும், கே கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் கேட்க தெரிஞ்சால் தான் இதில் போட முடியும். ஓகேவா, கேட்கதும் ஹைட்ஸுக்கு தெரிஞ்சால் தான் இதில் போட முடியும். ஓகே, அவங்க கே ஹைட்ஸ் கண்டுபிடிக்கன்னு சொல்லலை. ஆனால் ஃபைனல் வேல்யூ ஆஃப்னு கொடுத்துருக்கும்போது இதெல்லாம் ஹைட்ஸும் கே இருக்கிறதுனால நம்ம அதை கண்டுபிடிச்சாதான் என்ன செய்ய முடியும், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்னது இது கொடுத்துட்டாங்க, சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ அந்த ஃபார்முலா எழுதி ஈக்குவல் இது வந்துடும்.
அப்புறம் அதை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து பேசிக் எவ்வளோ, ஓகேவா? இந்த ஃபார்முலா எழுதி ஈக்குவல் இதை கொடுக்குறோம், இந்த ஃபார்முலாக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அதே நான் போன சம் பண்ண மாதிரி தான் பண்ணிக்கலாமா? ஏ வந்து என்னது 1,2, பி வந்து என்னது ஹைஸ் கம்மா -3, டி வந்து என்னது சாரி சி வந்து என்னது -4, கே. இது வந்து x1 y1 x2 y2 x3 y3. நான் எழுதுல கழிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டு எழுதி செஞ்சீங்கன்னா இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் ஆகும். ஓகேவா? இப்போ சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது, ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு என்னது 5, -1. இப்போ x1 plus x2 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3 equal to 5, -1. ஓகேவா? இதில் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாமா? x1 வந்து 1 plus h plus -4 by 3. ஓகே. y1 என்னது 2 plus -3 plus k by 3 equal to 5, -1. இது என்ன வரும்? -1 -3 plus h by 3. இது என்னது -1 plus k by 3. இந்த 3 வெட்டக்கூடாது, ப்ளஸ் இடையில இருக்குது. ஓகேவா? நிறைய வெட்டிச்சுக்கலாம், இது வெட்டக்கூடாது. ஓகே, இதை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? -3 plus h by 3 இதுக்கு ஈக்குவல் என்னது ஈக்குவல் டு 5. இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறோம். -3 plus h equal to 3 5s are 15. h equal to என்னது 15, அது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆகும். h equal to 18. ஹோட வேல்யூ 18. அதில் k வந்து என்னது -1 plus k by 3 is equal to -1. -1 plus k is equal to இங்கே போகும்போது ஆகும் -3. -1 into 3 -3. k is equal to இந்த -3 அங்கே போகும்போது என்ன ஆகும்? இது +1 ஆகும். k is equal to -2. அப்போ ஹைச்சும் கேயும் கிடைச்சிருச்சு. கரெக்டா? இனி நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்கல்ல, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இங்கே கிடைச்சிருச்சு, அதை அப்படியே தூக்கி அவங்க என்ன எதுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே உள்ளே போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? சம்மில் h plus k the whole square plus h plus 3k the whole square. இதோட வேல்யூ h என்னது நமக்கு 18 plus k என்னது -2 the whole square plus h என்னது 18 plus 3 into 2 the whole square. ஓகேவா? root of 18 minus 2 என்னது 16 square plus 18 plus 6 the whole square equal to என்னது 16 square நமக்கு என்ன வரும்? 256. ஓகேவா? 18 plus 6 என்ன வரும்? 20 24 24 the whole square. அப்போ என்ன வரும்? 256 plus sorry minus. ஓகே, k வந்து நமக்கு -2ல நான் மாற்றி போட்டேன். -2 போது எனக்கு -6 வரும். அப்போ 12 ஸ்கொயர் வரும். ஓகே, 24ல் 12 ஸ்கொயர், அப்போ 144. ஓகேவா? root of 256 plus 144 என்னது 400. 400 என்னது 20 into 20. அப்போது நமக்கு 20 தான் என்னது இதோட வேல்யூ என்னது 20. ஓகேவா? இதுதான் ஈஸி தானே. கே எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ அப்படியே தூக்கி உள்ளே போட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா?